நான் பார்க்காத ஆளுங்களே கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருங்கப்பா, நான் தினம் இந்த அரசியலை பார்த்து பார்த்து ரொம்ப வெறுப்பா இருக்குப்பா. அதனால இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சலிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு கதையை சொல்றேன், எல்லாரும் கவனமா கேட்கணும். சொல்லுங்க ஐயா. இவன் பேரு ரங்கப்பா. எல்லார் வீட்லயும் தண்ணி காலியாச்சுன்னா பொம்பளைங்க எல்லாம் இவரதான் நினைப்பாங்க. நிறைய பொம்பளைங்களுக்கு இவர் தண்ணி கொடுத்திருக்காரு. என்னது? தப்பா புரிஞ்சுக்க கூடாது, இவர் செய்யற வேலை அப்படி. தண்ணி அதிகாரி. அப்புறம் இந்த அம்மா இருக்காங்கல்ல, இவங்க தான் லக்ஷ்மி, ரங்கப்பனோட ஒரே ஒரு மனைவி. இவங்க வம்சத்துக்கு விளக்கேத்தணும் இல்லையா, அதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அப்பப்ப அவங்க பெட்ரூம்ல விளக்கு அணைப்பாங்க. அவங்க 2 பேரும் உழைச்சதுக்கான தக்க பலன் அவங்க தவ புதல்வர். அவர் பேர் என்ன? இவன் பேரு சந்தோஷ் அலியாஸ் முத்து. சொல்றேன் கேட்டுக்குங்கப்பா. சந்து ஓகே, முத்து ஏன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க ஐயா. சின்ன வயசுல எல்லா பசங்களுக்கும் மண்ணு சாப்பிடுற பழக்கம் இருக்கா மாதிரி நம்ம பயலுக்கு பாக்குறவங்களுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்கற பழக்கம். எல்லா பசங்களும் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் போனா இவருக்கான இவன் முத்தம் கொடுக்கறதுக்காகவே போனான். தினம் தினம் அக்கம் பக்கத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க வீட்டு முன்னாடி வந்து சண்டை போடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பசங்களோட கணத்தெல்லாம் கடிச்சு முத்தம் கொடுத்து காயமாக்கிட்டான். அதுக்காக தான் சண்டையே. அப்புறம் இந்த பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பையனே எப்படி இருக்கானா, இவங்க அப்பன் எப்படி இருப்பான்னு சொல்லி அவங்க அப்பனையே போய் திட்டி தீர்த்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க அப்பா கோவப்பட்டாலும் பென்ஷன் வாங்குற டைம்ல தேவைப்படுவானே அப்படின்னு எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாரு. ஆனா இவருக்கானேப்பா சந்தோஷ் இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அட்வான்ஸா 7ஆம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் வரியா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அப்புறம் சந்தோட அப்பா அங்க ஓடோடி வந்து, டேய் ஏண்டா இப்படி பண்ணன்னு கேட்டாரு. இவன் பேசாம இருப்பானா? ஏ அப்பா, காதலிக்கிறது தப்பா? நீங்க மட்டும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு அவங்க அப்பாவை பார்த்தே கேக்குறான். அப்பா அவனோட அப்பா இப்படியே விட்டா இவன் சின்ன வயசுலயே அப்பா ஆயிடுவான்னு சொல்லி கோவத்துல நல்லா அடிச்சுட்டு கையிலயும் சூடு வச்சுட்டாரு. அன்னில இருந்து அவங்க அப்பா போட்டார்ல ஒரு கோடு, அத பார்த்து அவன் பயந்து எந்த பொண்ணு பின்னாடியும் போகல. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இருந்தானா? ஏய், முழுசா சொல்ற வரைக்கும் பேசாம கேளு, இல்லனா உதைப்பேன். கவனமா கேளுங்க. இப்போ பையன் வயசுக்கு வந்துட்டான். அவன் இப்ப முழுசா மாறிட்டான்னு அவங்க அப்பா நினைச்சாரு. ஆனா அவன் அனகொண்டா, நல்ல மழை காலத்துல பிறந்தவன், சும்மா இருப்பானா? என்ன இருந்தாலும் தண்ணி விடுறவனோட புள்ள ஜீன் அவனை இழுக்குது. ஓட்டு போடுற வயசு வேற. ஓட்டு போடுவானா இல்ல டேஷ் போடுவானா? வாங்க பாக்கலாம். எதுக்கு எப்படி அடிக்கிறீங்க? என் வண்டியை டச் பண்ணாலே நான் விட மாட்டேன், சேஸ் பண்ணிட்டு போவேன். அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்ட டச் பண்ணா விட்டுருவேனா? ஸ்கிராப் ஆகுற வரைக்கும் அடிப்பேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? டேய், நாங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம்டா, எங்க 2 பேரும் சேரவே விட மாட்டான்டா. நீ ஏதோ ஃபைனான்ஸ் மேட்டர்னு சொன்ன. அது லவ் மேட்டர்னு சொன்னா நீ வரமாட்டல, அதான் ஃபைனான்ஸ் மேட்டர்னு சொன்ன. மச்சான், இவனோட தங்கச்சிடா. தங்கச்சி, அவ என் பொண்டாட்டிடா. மச்சான், யாரா இருந்தா என்ன காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்பு இல்ல, அடுத்தவன் பொண்டாட்டிய காதலிக்கிறது தப்பு. ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன், சாரி. உங்களால முடியற வரைக்கும் அடிங்க. பிரதர், இப்ப திருப்தியா? சந்தோஷம் பாஸ். எதுக்கோ இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா கொடுங்க. திருப்தி ஆச்சுன்னு அவனே சொல்றான், நீ ஏன்டா அதுக்கு மாதிரியும் சொல்ற? டேய், உன் தங்கச்சியை கூட்டிட்டு, அதாவது உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போடா. கல்யாணம் ஆனது தெரியாம கூட லவ் பண்ணிருக்கனே. மச்சான், ஃப்ரெண்டை டச் பண்ணாலும் விட மாட்டேன்ற நம்பிக்கையே போச்சாடா. டேய், என்னடா என்னை காப்பாத்து BMW வந்திருக்க? BMW கார் ஓட்டணும்னு ஆசையா இருந்துச்சு, அதுக்கு ஷோரூம்ல இருந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்துறேன். கண்ணா, வந்துட்டியா? கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்மில்லாஹ் செஞ்சிருக்க. என்னமா நீங்க சாம்பார் சாதத்தை கொடுத்துட்டு இப்படி ஏமாத்துறீங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்பா, கற்பூரம்லாம் எதுக்குப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கடவுள். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா, நான் போயிட்டு வரேன்.
ஐயோ 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 பாத்தீங்களா என் பையன் எவ்வளவு மாறி இருக்கான்னு. நீங்க தான் அவனை சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. தாய் மாதிரியே மகன். நான் சூடு போடலனா கெட்டு குட்டிச்சவரா போயிருப்பான். எப்பவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டையே அங்கன்வாடியா மாத்திருப்பான். அப்புறம் என்ன, கிளம்பு, குக்கர் கூடுது பாரு, கிளம்பு போ. என்ன சார் லிப்ட்ல வரலையா? வரமாட்டேன், கிளம்பு. என்ன சார் திரும்ப வந்துட்டீங்க? அங்க பாரு. ஓ இதுக்குதானா? போதும் போதும் சார், பார்த்து எனக்கும் போதும் ஆயிடுச்சு, கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாகர்பாவி வரைக்கும் டிராப் பண்றீங்களா? போலாமா? பாய். ஐயோ, இவன் நம்ம ராமனோட பையனாச்சே. டேய், என் பையன் 24 கேரட் தங்கண்டா, அப்பாவிடா. டேய், அவனை போய் நீ உன் பையன் சிகரெட் பிடிக்க மாட்டானா? ஏய், அவனுக்கு ஊதுபத்தி வாசனை ஆகாதுடா. சிகரெட் பிடிப்பான்னு சொல்றியே? அப்ப சரக்கு? சரக்கா? பண்டிகை அன்னைக்கு எண்ணெய் அப்படி கையில தொட்டு இங்க ஒரு தடவை வைப்பான், உச்சியில ஒரு தடவை வைப்பான், அவ்வளவுதான்ப்பா. நான் தலைக்கு போற எண்ணெய பத்தி ஒண்ணும் கேட்கல, இத பத்தி கேட்டேன். எப்பா, அவனுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. உன் பையனுக்கு ஏதாவது லவ் கிஃப்ட்? கேனப்ப என்ன கேக்குறான் பாரு. 7வது படிக்கிறப்போ ஒரு பொண்ணுகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டான். புடிச்சு வெளுத்து வாங்கி கையில சூடு போட்டு விட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பேச்ச மீறினதே இல்ல. அட சும்மா இருப்பா, பையன் வயசுக்கு வந்துட்டான்ல, இப்ப பொண்ணுங்க அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். இப்பதான் வேலை வேற கிடைச்சிருக்கு, கை நிறைய பணம் வேற இருக்கு, ஆசை ஆர்வம் எல்லாம் உச்சத்துல இருக்கும். நாளைக்கே எவ்வளவுக்கோ தாலி கட்டி உன் கண்ணு முன்னாடி எடுத்துட்டு நிறுத்திட்டானா, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா முதல்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணு, அப்புறம் கவலையே இல்ல. ஆமாங்க, நம்ம பையன் எப்பமா கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த டயலாக் உன்னோடதா இல்ல உன் புள்ளையோட? அவனோடதுதாங்க. உன்ன மாதிரி தானே அவனும் இருப்பான். ஹலோ, என்னங்க, நம்ம பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஓடி போயிட்டாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படியா? நான் வந்துடுறேன். என்னடா டேய், என்னாச்சு? என்னோட பொண்ணு பக்கத்து வீட்டு பையனோட ஓடி போயிட்டாளாடா. நான் வரேன்டா. டேய், போலீஸ் கிட்ட பாத்தியா, எனக்கு கிணறு காட்டலாம் வந்தான், ஆனா அவனே கடல்ல விழுந்துட்டான். ஐயோ பாவங்க அவரு. விதியை யாரால மாத்த முடியும்? ஏமா, முதல்ல நம்ம பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும். ஆமாங்க. பொண்ணு எங்க தேடுறது? அவனுக்கு ஏத்த பொண்ணா நான் பாத்து வச்சிருக்கேன். நீங்க ஊன்னு சொன்னா நாளைக்கே பொண்ணு பார்க்க நம்ம போகலாங்க. எனக்கு தெரியாம. வாப்பா மாவீரா, ரெடியாக பொண்ணு பார்க்க போலாம். யாருக்குப்பா? எனக்கு தான்ப்பா. ஓ, உனக்கு தான்ப்பா. அப்பா, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? என்ன பெருந்தன்மை, நம்ம பிள்ளை இல்லையா? அம்மாட்ட கேட்டியாமில்ல, கல்யாணம் பண்ணி வைங்க கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன? ஆமாப்பா, அது பாவம், அம்மா எவ்வளவுதான் தனியா வேலை பார்ப்பாங்க. அவங்க மிக்ஸி யூஸ் பண்ணும்போது ஆன் ஆஃப் பண்ண, அப்புறம் பாத்திரம் கழுவும் போது தண்ணி யாராவது ஆன் ஆஃப் பண்ண, அப்புறம் குக்கர்ல சாப்பாடு வைக்கும் போது ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணும் போது யாராவது வேணும்லப்பா. இத விட்டுட்டியே, வாஷிங் மிஷின், பெட்ரூம் லேம்ப் இதெல்லாம் ஆன் ஆஃப் பண்ண? ஆமாப்பா. அப்படியா? பாத்தியா,
ஆஹா நாளைக்கு ரெடியாரு. சரி எனக்கு தெரியாது ஆனாப்பா. அப்புறம் அது கண்டினியூ பண்ணுங்க. பாபா வணக்கங்க. வணக்கங்க. இவர் என் வீட்டுக்காரரு. நான் தான். இது என் வீட்டுக்கார் சாரதா. அப்படின்னா நீங்க அவருக்கு மனைவி. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. அம்மாடி மிஞ்சு, மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிளோட அப்பா வந்திருக்காரு, மாப்பிளோட அம்மா வந்திருக்காங்க, அவரோட பெரியப்பா வந்திருக்காரு, அவரு மாமா வந்திருக்காரு, அவரு அத்தை வந்திருக்காங்க, அவரு சித்தி வந்திருக்காங்க, சித்தப்பாவும் வந்திருக்காரு. ஃப்ரெண்டு. அவரோட கொழுக்கு முழுக்கு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மிச்சர் தின்றதுக்காக வந்திருக்காரு. வாமா மிச்சு. ஸ்கூல் மாஸ்டரா வந்துருவாங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இல்லங்க, நம்ம சாரதா ரொம்ப நல்லவங்க. ஆமா, மாப்பிள்ள என்ன பண்றாரு? என் பையன் சாஃப்ட்வேர். என் பொண்ணு ரொம்ப சாஃப்ட். என்ன படிச்சிருக்காங்க? அவ 1ஆம் கிளாஸ்ல அ படிச்சா, 2ஆம் கிளாஸ்ல ABCD படிச்சா, 3ஆம் கிளாஸ்ல கணக்கு படிச்சா, 4ஆம் கிளாஸ்ல 4 திசைய படிச்சா, 5ஆம் கிளாஸ்ல எல்லாம் பத்தி படிச்சாளா? படிச்சிருக்கா. நான் கேட்டது அது இல்ல. அப்புறம் மொத்தமா என்ன படிச்சிருக்கா? அவ 150 புக்கு படிச்சிருக்கா. குங்குமம், ஆனந்த விகடன், சினி கூத்து எல்லாம். நீ போமா அந்த இங்கிலீஷ் பக்கம். மீடியம் நீயே போய் கேளு. அதாவது PUC படிச்சிருக்காளா, டிகிரி படிச்சிருக்காளா, என்ன படிச்சிருக்கா? ஓ அதுவா? ஃபர்ஸ்ட் PUC ஆர்ட்ஸ் படிச்சா, செகண்ட் PUCல சயின்ஸ் படிச்சா, தேர்ட் PUCல MSc படிச்சா, ஃபோர்த் PUCல BSc படிச்சா, ஃபிஃப்த் PUCல மெடிக்கல் படிச்சாளா? ஆமா மெடிக்கல் தான், அதையும் படிச்சிட்டாங்க. ஐயோ, நீங்களும் உங்க பொண்ணு தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துருவா, நான் அங்கே போயிடுறேன். நீ ரொம்ப புரிஞ்சு வச்சா, ரொம்ப நல்ல பொண்ணு. என்னடி இந்த ஆள் மாதிரி அந்த பொண்ணு இருக்குமோ? இல்லங்க, நம்ம சாரதா ரொம்ப நல்லவங்க. நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல இல்ல இல்ல, இன்னொரு தடவை சொல்லவா? ஐயோ வேண்டாம், பொண்ணை கூப்பிடுங்க. அம்மாடி மிஞ்சோ, மாப்பிள்ள வந்திருக்காரு, மாப்பிள்ள அப்பா வந்திருக்காரு, மாப்பிளோட அம்மா வந்திருக்காங்க, மாப்பிள்ளையோட பெரியம்மா வந்திருக்காங்க, மாப்பிள்ளையோட அத்தை வந்திருக்காங்க, வேலைக்காரி கமலா வந்திருக்காங்க, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, மாப்பிள்ளையோட ஆப்பிள் வந்திருக்கு, மாப்பிள்ளையோட வாழைப்பழம் வந்திருக்கு, மிச்சர், ஸ்வீட் அப்படின்னு எல்லாம் வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன் சார், ஒன்னு வர சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். கால்ல விழுந்து கேக்குறாங்களா? வாமா. என்னப்பா, எங்க பொண்ணு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. என் பையனை பிடிச்சிருக்காமா? என் பாட்டிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கு. ஐயோ என் தங்கம். அம்மாடி, விழப்போற மரத்தை ஏமா நம்புற? எனக்கு பிடிச்சதுன்னா வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிரும். எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கல்யாணம் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து என்கேஜ்மெண்ட முடிச்சிடலாம். அப்ப சரிமா, முடிஞ்சுதுடா. நாங்க போயிட்டு வரோமா? பொண்ணோட நம்பரை வாங்கடா. கிளம்புடா. சரிப்பா. கூப்பிட்டே இருப்பா. அப்புறம் மச்சான், நம்பர் கேளுடா ப்ளீஸ்டா. என்ன மாப்பிள்ள, பாத்ரூம் போணுமா? இல்ல, நம்பர் வேணும். நம்பர் வீட்டுக்கு வெளியே இருக்கு, எழுதிக்கோ. வீட்டோடது இல்ல, மொபைல். 9845372118. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. தீபிகா, இப்போ நீ எனக்கு வேண்டாம். கெட் அவுட். ரக்ஷிதா, இனிமே நீயும் எனக்கு வேண்டாம். கெட் அவுட். நயன்தாரா, இனிமே நீயும் எனக்கு வேண்டாம். கெட் அவுட். மிஞ்சு 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 ஃபோன் பண்றதா மெசேஜ் பண்றதா
லேட் ஆயிடுச்சு, மெசேஜ் பண்ணலாம். ஹாய். ஹாய். யாரா இருக்கும்? காய்கறி கங்கம்மா. அவகிட்ட பேசிக் செட் தானே இருக்கு. ஒருவேளை தூங்கி இருப்பாளோ? வெளியே ஆர்ட் வச்சிருக்காளே, சின்னதா பெருசா தெரியலையே. எதுவா இருந்தா என்ன, பல்லு இருக்கு, பக்கோடா சாப்பிடுவோம். எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ரிப்ளை பண்ணிருக்கா. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? வீட்டுல இருக்க ராட்சசி ஒரு நாள் சொன்னது இல்லையே. நீங்களும் கூட தான். வீடியோ கால் பண்ணவா? ஓகே, வேகமா பண்ணுங்க. வீடியோ காலுக்கு சரியான இடம். வாடி சீக்கிரம். நானே பண்ணிடுறேன். அங்கிள். மாப்பிள்ள நீங்களா? நான் தான். இருங்க, மிஞ்சு கிட்ட குடுக்குறேன். மிஞ்சு. என்னப்பா? மாப்பிள்ள வீடியோ கால் பண்ணிருக்காரு, உன்கிட்ட பேசணுமாமா? சாரி. பேசு, நீ பேசு. ஹாய். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஏன் எல்லாத்தையும் தலை குடிஞ்சிட்டே சொல்றீங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் உங்க ஹஸ்பண்ட் ஆக போறவன், என்கிட்ட என்ன வெக்கம்? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த நேரத்துல ஏன் போன் பண்ற? இதெல்லாம் அப்புறம் வர போன வைடா. அவங்க பாட்டி வந்து மானத்தையே வாங்கிட்டாங்களே. மிஞ்சு. அட பாட்டி. பாட்டி, நான் மௌன விரதத்துல இருக்கேன், பேச மாட்டேன். மிஞ்சு எங்க இருக்கா? மேலதான் இருப்பா. மிஞ்சு. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. அவரு வந்து என்ன கட்டி புடிச்சு அவ்வளவுதான். என் இடுப்பு புடிச்சிட்டாரு. பாவி, என்னடா பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணி இருப்ப நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. மாப்பிள்ள நீங்க எங்க? அது வந்ததும் வந்தான், பண்ணக்கூடாததையும் பண்ணிட்டான். அப்படி என்னதான் பண்ணாரு? என் பேத்திய கட்டி பிடிச்சிருக்கான். இது தப்பு இல்ல? இதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? அவர் என்ன தூணைய கட்டிப்பிடிப்பாரு? உங்களை கட்டிப்பிடிப்பாரா? இவ்வளவு கட்டிப்பிடிப்பாரா? என்னதான் கட்டிப்பிடிப்பாரா? அவர் கட்டிக்க போறப்பனா அவர் கட்டி பிடிச்சிருக்காரு. இதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க சொல்றேன், போங்க. என் பேத்தியோட விரதத்தை கெடுத்துட்டு எப்படி போயிட்டு இருக்கான் பாரு. விரதம்னு சொல்லி நம்மள தரித்திரமா ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த தரித்திரம் முடிச்சவன் எப்ப இந்த வீட்டுக்குள்ள கால வச்சானோ அப்பவே இது விளங்காம போயிடுச்சு. எல்லாம் உன்னால பேசிக்கிட்டே போறா. நீங்க உள்ள போங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். வா உள்ள வா. சொன்னா கேளு, உள்ள வா. நான் என்னமா பண்றது? சும்மா என்ன கட்டி பிடிச்சாரு தெரியுமா? நான் தரித்திரமா? 7வது தெருக்கு போயிட்டு எலி பாசனம் வாங்கிட்டு வரேன். ஐயோ மச்சான், முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போன்ல பேசி அப்புறம் தான் கரெக்ட் பண்ணணுமே. லவ்லயே நல்லா டீப்பா உள்ள போகணும். ஆனா நீ அதுக்கு முன்னாடியே
அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் விஷயம் தெரியாம அவ பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சா யாருதான் பயப்பட மாட்டா? யாரா இருந்தாலுமே அந்த நேரத்துல கத்ததான் செய்வாங்க. கண்டிப்பா கத்துவாங்க. கத்தட்டும். வலி வந்துருச்சு இல்ல கற்பாம்பூச்சி வந்துருச்சுன்னு அவ சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுல பல்லியோ கரப்பாம்பூச்சியோ இல்லாம இருந்திருக்கலாம்ப்பா. பல்லியும் கரப்பாம்பூச்சி இல்லாம இருந்திருக்கலாம். யாரா இவன் வேற? நான் சொன்னதே ஏன்டா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க? அதையும் சொல்லிட்டல. சாரி பாவீங்களா நீங்களா? என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? குடிக்கிறது என் காசு இல்ல, சப்போர்ட் மட்டும் அவளுக்கா? வெயிட்டர், செப்பரேட் பில்ஸ் ப்ளீஸ். செப்பரேட். யாரா சொன்னது நாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு? மச்சான், உன் கேர்ள் ஃப்ரெண்டு நீ பின்னாடி இருந்து கட்டிப்புடி இல்ல முன்னாடி இருந்து கட்டிப்புடி. நாங்க இப்ப போறோம், நீ பில் கொடுத்துட்டு வந்துரு, சரியா? எங்க எழுந்துருங்க. எங்க? ஹலோ, எழுந்துருங்க. என்னப்பா இது? சார் ஒண்ணும் இல்ல சார். என்னையா இது? வீக்கெண்ட் வந்தாலே பார்ட்டி பண்றது, கண்ட இடத்துல குடிச்சிட்டு விழுந்து கிடக்க வேண்டியது வெக்கமா இல்ல? சார் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். யோ மாதேஷ், ஒரு போட்டோ எடுத்துக்கியா? ஸ்மைல் ப்ளீஸ் சார். யோ முண்டம், நம்மள இல்ல அவங்கள எடு. 10வது பாஸ் ஆனவங்க எல்லாம் போலீஸ் வேலைக்கு வந்தா இப்படித்தான் ஆகும். நீங்க என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தீங்களா? நானாவது 10வது பாஸ் ஆகி வேலைக்கு வந்தேன். நீங்க உங்க அப்பா செத்ததால வேலைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. வாய மூடுங்க. ஓ, ஐடி கார்டு போட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கியா? இத கிளாஸ் மட்டும் வச்சிட்டா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு? அவர் பொண்ணு கிட்ட காட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக. எப்பா சீக்கிரம் கொடுப்பா. எடு. சேஃப்டிக்கு ஒண்ணே ஒரு போட்டோ எடுத்துறேன். கைய வச்சா எப்படி எடுக்க முடியும்? சார் ஐடி இந்தாப்பா. யோ ஜாகிரதையா வீட்டுக்கு கூட்டு போ. வண்டி அடியா. எத்தனை பாக்க போறோம்? கர்மம் கர்மம். யாரு மச்சான் அந்த லவ் பேர்டு? அம்மா ஃபிகர் மாட்டே இருக்குது மச்சி. ஏய் மாமா, பீஸ் வேட்டதா கட்டி தீங்கலாம்டா. பிரேக்கிங் நியூஸ். பெங்களூரில் இளம் பெண் கொலை. கொலையாளி சந்தோஷ் போலீசாரிடம் பிடிபட்டார். ஐயோ, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா போலீஸ் நம்ம போட்டோ வேற எடுத்துட்டு போயிருக்கு. இப்ப என்ன பண்றது? எங்க வாங்க போலாம். எங்க? ஹலோ ஹலோ, இங்க இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போங்க சார். இதோ கிளம்பிட்டோம் சார். சரி போ போ போ. என்ன குடிக்கிற? ஒரு கப் காஃபி. உண்மை சொல்லு, யார் நீ? அது என் பேர் சந்தோஷ்ங்க. நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணி. என்ன எதுக்காக லாட்ஜுக்கு கூட்டிட்டு போன? நேத்து ராத்திரி நீங்க ஃபுல்லா குடிச்சு ரோட்ல தள்ளாடிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் தான் உங்களை காப்பாத்தினேன். கூட்டிட்டு போயிட்டு உங்களை லாட்ஜ்ல படுக்க வச்சேன். அவ்வளவுதான். படுக்க வச்சுட்டு என்ன பண்ண? எங்க, நான் நல்ல ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நல்ல குடும்பத்தால்னா என் பேக்ல ஐடி கார்டு இருந்தது, ஐடி கார்டுல அட்ரஸ் இருந்தது. என்ன வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுருக்கணும். எதுக்காக லாட்ஜுக்கு கூட்டிட்டு போன? அது ஏதோ டென்ஷன்ல தெரியாம பண்ணிட்டேன். டென்ஷன்லாம் இல்ல, உனக்கு வேற இன்டென்ஷன். என்ன இன்டென்ஷன்? என்ன ஏதோ பண்ணிட்ட தானே? ஏய், அம்மா சத்தியமா எதுவும் பண்ணலங்க. என்ன நம்புங்க. இல்ல, நீ என்னமோ பண்ணிருக்க. பண்ணந்தான்.
ஆமா பண்ணோம் தான். ஏன் நீ ஜாலியா இல்லையா? நான் இல்ல. அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உன்ன மாதிரி தினமும் 100 பேரை பாக்குற, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தயவு செஞ்சு என்ன ஏமாத்தாத. நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன். சூப்பர், செத்து போ. ப்ளீஸ் டா, அப்படிலாம் சொல்லாத. ஏய் என்ன தங்க, கேரட் சாப்பிடுறியா? கடங்கார பாவி, பொண்ணுங்களை என்னடா நினைச்சிட்டு இருக்க? நாங்க என்ன நல்லி எலும்பா சாப்பிட்டுட்டு தூக்கி போட? நான் சாப்பிட்டு வேணானா விசிறடிப்பா, இல்ல என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா பேசிட்டு இருக்க? பொறுக்கி ராஸ்கல், அடிச்சேன்னு வெய்ய மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். ஓகேவா? நான் அடிச்சா உனக்கு குழந்தை பிறந்துரும். ஓகேவா? என்னடா பேசிட்டு இருக்க? நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். வாங்க சார் வாங்க. ஏய், ரிப்பீட் கொண்டு வாடா. இந்த ஆம்பளைங்களே சரியில்லை இல்ல? ஆமாங்க. எங்க நான் கிளம்புறேன். ஏய், நீ என்ன பண்ணன்னு எனக்கு இன்னும் கிளாரிட்டியே கொடுக்கல. எங்க நான் எதுவும் பண்ணலங்க. நான் நல்ல பையங்க. நல்ல பையனா? எங்க அம்மா சத்தியமா உண்மைங்க. நான் எதுவும் பண்ணலங்க. ஹலோ எங்க? ஏய் சார், க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. பில்லு மேடம் கொடுத்தது 500 ரூபாய், டாக்ஸ் ஒரு 700 ரூபாய், டிவி உடைச்சதுக்கு ஒரு 20,000 ரூபாய், மொத்தம் 25,700 ரூபாய் கொடுங்க சார். அவங்க கிட்ட வாங்கிக்கோ. மேடம் தான் டைட் ஆகி தூங்கிட்டாங்கல்ல சார், நீங்க கொடுங்க. ஏய், நான் ஏன் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். ஏய், டோரை க்ளோஸ் பண்ணுங்கடா. எதுக்கு? இந்த போலீஸ் வராங்க, அவங்களுக்கு தான். இந்தாயா. ஐயோ, உங்களை மாதிரி தினமும் எத்தனை பேரை பாக்குறோம் நாங்க. சார் இருந்தாங்க உங்க கார்டு. சரி வரேன். சார், மேடமை யாரு கூட்டிட்டு போறது? இங்க வா, ஒண்ணு பண்றேன், பணம் தரேன், நீ கூட்டிட்டு போ. போலீஸ் வருவாங்க சார், அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. காமெடி பண்ணடா, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, உன் கூட அனுப்பிடுவேனா? கேடு கட்டு ஒளிங்க, கூட்டு போங்க. எல்லாம் என் தலை எழுத்து. பாத்து எங்க வீட்டு கீ கொடுங்க. சாவி சாவி கேட்டேன். கீயா? நில்லுங்க, ஸ்டடியா நில்லுங்க. ஐயோ, என்னடா இது தொல்லை. நில்லுங்க. உன்னை கூட்டிட்டு வந்து ஏம்மா தாயே, லைஃப் லாங் என் கண்ணில் பற்றாத, உனக்கு பெரிய கும்பிடு. நான் இங்க எப்படி வந்தேன்? லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனது 2000, ஹோட்டல்ல ட்ரிங்க் பண்ணது 5000. பார்ல டிவியை உடைச்சதுக்கு 20,000, டோட்டல் அமௌண்ட் 25,500. போன் பே பண்ணுங்க. உனக்கு இருக்குடா இடியட், போன் பே பண்ணணுமா? பண்றேன் இரு. இங்க பாருடி மல்லிங்கா, பாஸ் காஃபி எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் பாஸ். காஃபி. யோ, என்னையா இது? என்ன டீ கொண்டு வர சொன்னா காஃபியை கொண்டு வந்திருக்க. என்னையா வேலை பாக்குறீங்க நீங்க எல்லாரும்? கோச்சிக்காதீங்க, நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். இப்ப பாருங்க கொஞ்சம் இரு. அதையும் வை. இதே ஓகே. காலையில இருந்து வேலை பார்த்து உடம்பு எல்லாம் வலிக்குது. அதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் மசாஜ் பண்ணு. கண்டிப்பா பாஸ்.
யோ, கொஞ்சம் மெதுவாயா. பாஸ் That's good. எனக்கு That's ஒரே good. ஒரு சின்ன ஆசை பாஸ். ஒரே ஒரு தடவை உங்க சேர்ல உட்காந்துக்கணும்னு ஆசை பாஸ். என்ன? அது வந்து என்னோட சேர்லயா? ஆமா பாஸ். இது என்ன பார்க்ல இருக்க சேராயா? யார் வேணாலும் வந்து உட்கார்ந்து போறதுக்கு? This is CEO chair. இந்த சேர்ல உட்கார்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? தப்பாயிடுச்சு பாஸ். ஏன் சேர் மேலே கண்ணா? You get lost. You dismissed. You are fired. ப்ளீஸ் பாஸ். இங்க பாரு, பேச்சே கிடையாது. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஐயோ பாஸ், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க பாஸ். நான் எதுவும் கேட்க முடியாதுடா. வெளில போடா முதல்ல போ. பாஸ், என்ன ஒரே ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. உங்க காலை வேணா அமுக்கி ஒரு விடுறேன். 5000 கொடு. 5000 எதுக்கு? உன் வேலை திரும்ப வேணும்னா 5000 ரூபாய் கொடு. ஓ ஐயோ, இதுல எவ்வளவு இருக்க தெரியலையே. இந்தாங்க பாஸ், கரெக்டா இருக்கும். போடிங்க. That's good. இதுக்கப்புறமாது இந்த சேர் மேல கண்ணு வைக்கிறத விட்டுரு. ஓ, போய் ஆபீஸ் வேலையை பாரு. தேங்க்யூ பாஸ். தப்பாயிடுச்சு, ஆறி போயிடுச்சு. குடிங்க. நான் சாப்பிட்டுருவோம் போ. பாஸ் பாஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? டேய், நீ எதுக்குடா என் சேர்ல உட்கார்ந்திருக்க? பாஸ், நீ தான் உட்கார சொன்னீங்க. எழுதுறா முதல்ல. வெளியில போடா நாயே. போய் வெளில நில. வேலைய பாரு. பாஸ், லீவுக்காக நான் இங்க கேட்டு வந்தேன். என்ன லீவு கேட்க வந்திருக்கியா? அதான் சனி ஞாயிறு லீவு தரனே பத்தல. திங்கக்கிழமை வந்து லீவு கேக்குறியா நீ? அடிச்சே கொண்டுருவேன். வெளில போ. இல்ல, இன்னொரு தடவை என் சேர்ல. சாரி பாஸ், சாரி பாஸ். லீவு கேட்க வேண்டாம். அடேங்கப்பா, என்ன மாதிரி ஆளுங்களா இருக்கானுங்க? என் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் சேர் மேலேயே கண்ணா இருக்கானுங்க. டேய் கோவிந்தா, சொல்லுங்க பாஸ். போனவனே கக்குச கழுவ சொல்லே. ஓகே பாஸ். என்ன சார், நம்ம பாஸுக்கு மெமரி லாஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இது சரியா சார்? இத பாக்கெட்ல வெச்சுக்கோ. எப்ப இருந்து இதெல்லாம் நடக்குது? தினமும் தான் நடக்குது. ஆமா. ஹலோ, யாரு? யாரா? நைட்டு வீட்டுக்கு கூட்டு போய் படுக்க வச்சல அவதான். சொல்லுங்க. நான் ஆபீஸ் கீழே தான் இருக்கேன், வா. எங்க ஆபீஸ்க்கு எங்க வந்தீங்க? ஏய், நான் உன்கிட்ட பேசணும், வா. என்னெல்லாம் வர முடியாதுங்க. போன வைங்க. யாரா? ஏன் போனே கட் பண்றல? உன்னை எப்படி கூட்டிட்டு வரேன் பாரு. என்னடா நம்ம ஆபீஸ்க்கு புது சாஃப்ட்வேர் எங்கடா? நான் வெளியில போயிட்டு வரேன். அதுக்குள்ள அந்த பேமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிடேனா? கோவிந்தா, யார் பாது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பியூட்டி அமேசான்ல இருந்து பார்சல் டைரக்டா எனக்காக வர மாதிரி இருக்கல. எனக்கு வேலைன்னு ஹாய் சார். தெரியும் சார். ஐம் ஐஸ்வர்யா. ஹலோ. ஐஸ்வர்யமே இப்ப என் கைக்குள்ள வந்துடுச்சு சார். ஐ எம் எம் டாட் லிங்கா, பட் ஃபுல்லா லிங்கா தான். இந்த ஆபீஸ்க்கு நான் தான், ஐ மீன் பாஸ். ஓ, எனி ஹெல்ப் ஃப்ரம் மை சைட்? சார், ஆக்சுவலி ஐம் மிஸ்ஸஸ் சந்தோஷ். அர்ஜென்ட்டா நான் அவரை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போகணும். சந்து வைஃபா? இவதான் சந்தோஷ் வைஃபா? ரொம்ப சூப்பரா இருக்காடா, நல்ல ஜோடி. நான் அவன் வைஃபை பாத்துருக்கேன்டா, ஆனா அது இவ இல்ல. எல்லு சந்தோஷம், எஃப் சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷம். ஆரடி இருப்பார்ல, அந்த சந்தோஷ். ஓ, ஆறு சந்தோஷம். எனி அர்ஜென்ட் மேட்டர்ஸ்? சார், அது அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. அதனால தான் குழந்தை இப்போ வேண்டான்னு. ஸ்மால் மேட்டர், டோன்ட் வரி. டேய், பனானா ஜூஸ் கொண்டு வருவா. டேய், வாய பையன், அப்புறம் போய் சந்தோஷம் கூட்டு வா. சரிங்க சார். ஓகே சார். சந்தோஷ் சார், உங்க வைஃப் வந்திருக்காங்க. வைஃபா? நான் சொல்றதுதான் இந்த ஆபீஸ்ல வேத வாக்கே. நீங்க எதுக்குங்க இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? டேய், எதுக்கு டென்ஷன் ஆகுற? பீ கூல். ஒரு பொண்ணு கிட்ட எப்படியா பேசுறது? என்ன மனுஷன் நீ? சார், கூட்டிட்டு போகவா? டேக் இட், டேக் இட். கோ கோ கோ. என்ன எங்க சார் கூட்டிட்டு போறாங்க? எங்க? ஏய், சி என்னடா இது? தங்க சில மாதிரி பொண்ணு இருக்கா, ரசிக்க தெரியாம இருக்க? சொல்றத கேளுடா. யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி பிளானிங்கோட இருக்கணும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வயித்தால போகுது, டைப்பர், சளி, இப்படி வாழ்க்கையில என்னென்னமோ இருந்துகிட்டே இருக்கும்டா. நீ சீக்கிரம் வாழ்க்கை அனுபவிக்கணும். போய் வாழ்க்கை அனுபவிடா. Thank you so much. வாங்க. என்ஜாய். நானே சொல்றேன்,
இப்படி ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சும்மா தண்டனக்கா தான். ஆனா கிடைக்கலையே. எங்க கை விடுங்க. அட விடுங்க. ஹலோ, ஆபீஸ்க்கு வந்து ஒய்ஃப்னு சொல்லிட்டு என்னங்க இதெல்லாம், கை விடுங்க. ஏய், நீ என்ன என் மாமா பையனா நான் உன் கையை பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு என்னடானா லாட்ஜ்ல கூட்டி போய் படுக்க வச்சானே, நேத்து வீட்ல, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் என்ன? நீங்க தானங்க சொன்னீங்க வேலட்ல ஐடி இருக்கு, வீட்ல கொண்டு போய் விட வேண்டியது தானே. நானா இப்படி போய் சொன்ன? ஏங்க நேத்து ஃபுல்லா நீங்க டைட்டா இருந்தீங்க, அதனால தான் வீட்ல கொண்டு போய் படுக்க வச்சேன். ஏய், நான் டைட்டா இருந்தா பார்லயே படுத்திருப்பேன், இல்ல பார் ஓனர் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிருப்பான். நீ எதுக்குடா என்ன கூட்டிட்டு போன? சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போன கேட்ல படுக்க வைக்க வேண்டியதானே, பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கனா நீ எதுவும் பண்ணாம இருந்தியா? வாய கழுவுங்க. அந்த ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. என்னடா நீ எது சொன்னாலும் நம்புவேன்னு நினைச்சேன். என்ன பண்ண சொல்லு. ப்ளீஸ்ங்க விட்டுருங்க, கத்தாதீங்க ப்ளீஸ்ங்க. வாங்க நம்ம லாட்ஜ்ல உட்கார்ந்து பேசலாம். மறுபடியும் லாட்ஜ் கூப்பிடுறியா? லாட்ஜ் வேண்டாங்க, வாங்க ஹோட்டல்ல போய் பேசுவோம். வாங்க. கைய விடு. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. அப்பா கணேசா, வியாபாரம் நல்லா நடக்கணும்பா. சட்னி சாம்பார் கம்மியா சாப்பிடுறவங்க வரணும்பா. ஏன் சொல்றேன்னா தேங்காய் உடைச்சக்கல்ல, உப்பு, வேர்க்கல்ல எல்லாம் விலை அதிகமா இருக்கு. பாத்துப்பா கணேசா, புளியரப்பா சட்னி எடுத்துவாங்க. அவன் மண்டையில சட்னியை கொண்டு போய் ஊத்துக்கிட்ட 5ஆவது தடவையா சட்னி கிட்ட உட்காந்துருக்கான். டேய், காது கேட்கலடா சண்முகம். வாயை திறந்தா கிளாரிட்டி வேணும்னு கேக்குறீங்க. என்னங்க கிளாரிட்டி வேணும்? வெளியில போற ஓனாவை வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓனானா? ஹலோ, இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காத, எனக்கும் தள்ளிவிட தெரியும். நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உங்க குடும்பமே லூசு. நீ எதுக்கு எனக்கு கிளாரிட்டி கொடுக்கல? எனக்கு கிளாரிட்டி கொடுத்தே. என்னையா நடக்குதுங்க? நீங்க சண்டை போடுறதுக்கு என்ன சத்திர சாவடி நினைச்சீங்களா? நீங்க சண்டை போடனா ரோட்ல சண்டை போடுங்க, பீச்ல சண்டை போடுங்க, பார்க்ல சண்டை போடுங்க, இல்ல இங்க ரூம் போட்டு சண்டை போடுங்க. வாய்க்கு வந்ததுல பேசினா அவ்வளவுதான். வேற எப்படி பேச சொல்ற? அங்க பாரு, அந்த ரியல் எஸ்டேட் கார கால்ல இருந்து ஒரு இட்லி வடை வாங்கிட்டு ஒரு சைட்டு வைக்கல, ஒரு சைட்டு வாங்கல, கால்ல இருந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி சார், வா போலாம். அதுக்குள்ள பாரு, கடனை வாங்கி காலேஜ் கட்டணும்னா ஒரே ஒரு வடை வாங்கி 3 ஹவரா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கான். அதோ அங்க பாரு, அவனா பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த பேப்பரை பொறுக்கிட்டு வந்துட்டு படிச்சதே திரும்ப உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். சொல்லுங்க, இது ஹோட்டல் வச்சதுக்கு பதிலா சலூன் கடை வச்சிருந்தா கூட நல்ல வருமானம் வந்திருக்கும். இதுல நீங்க என்னடா சண்டை போட்டு தட்டெல்லாம் உடைச்சு வச்சிருக்கீங்க? தட்டை உன் அப்பா வாங்கி தருவாரா? அப்பாக்கு பண்ணலாம் பேசினா மரியாதையே இருக்காது. இதெல்லாம் ஒரு ஹோட்டல், இதுக்கு இவன் ஓனர். உன்னை விட நாயே பெட்டர். என் கையை விடு. என்ன விடு, நான் அவனை ஒரு வழி ஆக்கிடுறேன். விடுறா, என் கையை விடுறா. மேடம், நீங்க நெருப்பு மாதிரி மேடம். என்ன தைரியம் உங்களுக்கு? உங்களை பார்த்தா ஃப்ரீடம் ஃபைட்டரை பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மேடம். அட போங்க மேடம், இங்க பாருங்க, உங்க முகத்துல எவ்வளவு டென்ஷன் தெரியுது. உங்க கிளாமர் போயிடாதா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நேரா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நானும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வரட்டுமா மேடம்? ஹலோ வெண்ண, நைஸா வெண்ண மாதிரி பேசி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? நானும் டெய்லி நைஸ் ரோட்ல தான் சுத்துவேன். இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு லாட்ஜ்ல பெட்ரூம்ல நீ என்ன பண்ணன்னு எனக்கு கிளாரிட்டி வேணும். மேடம், ஏய், எனக்கு கிளாரிட்டி கொடு. ஏய் மில்கி பார், நான் கிளாரிட்டி கொடுக்கறேன், வாமா. இவனுங்கள வா வா. ஏய், நீ என்னடா எனக்கு கிளாரிட்டி கொடுக்கறது? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் என் காலரை புடிச்சு நீ எகிரிக்கிட்டு இருந்தல்ல, இப்ப நாங்க எங்க கைய வைக்க போறோம் தெரியுமா? என்ன அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா? இன்னைக்கு நீ போதுங்கிற அளவுக்கு திருப்பி கொடுக்கற. சன்னி, நீ ட்ரைலரை காட்டு, படத்தை நான் அப்புறம் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்றா. முகத்தை பார்த்துட்டு இருக்க, போய் ஆடுறா. Oh!
விட மாட்டேன்டா. இன்னைக்கு சாதாரண பசங்க கில்லி கில்லி பசங்களை கூட்டு வர உங்க 2 பேருக்கு இருக்கு. ஏய் உன்னை விட மாட்டேடி. நில்லுடா இங்க. பொண்ணுங்க கிட்ட நீங்க வம்பு பண்ணா நான் சும்மாவே விட மாட்டேன். வாங்குவீங்க, சரியா நீங்க வாங்குவீங்க. காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். ஏதோ பெருசா சண்டை போட்டுட்டோம், அதனால இவ பயந்துருப்பா. கிளாரிட்டி கேட்க மாட்டான்னு நினைக்காத, எனக்கு கிளாரிட்டி வேணும். வா. எங்க? ஏய் வாயா. எங்க? பரவாயில்லப்பா, நீ நல்லாதான் ஃபைட் பண்ற. ஃபைட்டை விடுங்க, நான் லவ் பண்ணதை நீங்க பாத்திருக்கணும். லவ் வேற பண்ணிருக்கியா? நான் யாரோட ஃபேன் தெரியுமா? கிரேசி ஸ்டார். தொட்டில இருக்கும் போதே கண்ணடிச்ச பையனா. 3வது படிக்கும் போது கிஸ்மி கொடுத்துட்டு கிஸ் கொடுத்துருவேன். அதை விடுங்க, நான் 10th கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் எழுதுறத விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க போனேன். அவ மட்டும் ஓகே சொல்லிருந்தா இந்நேரத்துக்கு உங்க வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அப்புறம் ஏன் பண்ணிக்கல? எங்க அப்பா என் தொல்லை தாங்க முடியாம கைக்கு சூடு வச்சுட்டாரு. அன்னைக்குதான் லாஸ்ட் பொண்ணுங்க சவகாசமே விட்டுட்டேன். என்னாச்சு? நீ ஏற்கனவே கிரேசி ஸ்டார் ஃபேனு. ஷார்ப், வெரி ஷார்ப். என்ன விடுங்க, டப்பா லவ் ஸ்டோரி. உங்களுக்கு லவ் ஸ்டோரி எதுவும் இல்லையா? நீங்க குடிக்கிற ரேஞ்சா பார்த்தா உங்களுக்கு 100% லவ் ஃபெயிலியர் தான். லவ் பண்ணிருந்தா தானே லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு? என் பின்னாடி நிறைய பேர் சுத்துனாங்க, ஆனா நான் யாரு கைக்கும் கிடைக்கல. ஆமா, நீ வர்ஜினா? 24 கேரட் கோல்டு நானு. நீங்க வர்ஜின் இல்ல, கரெக்டா? நீங்க வர்ஜின் தாங்க. நான் கிளம்புறேன். ஏய் உட்காரு, எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. என்னங்க கிளாரிட்டின்றீங்க? இவ்வளவு நேரமா என் குவாலிட்டி பியூரிட்டி எல்லாம் சொன்னல. ஒரு நிமிஷம் இரு, வர. இவ கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்க போற? இத ட்ரை பண்ணி பாப்போம். கெட் அவுட். எஸ், இப்போ கொடுக்கற உனக்கு கிளாரிட்டி. அதேதான். கண்ணத்துலடி. கமான், ஹிட் மீ. கெட் அவுட்னு சொல்லு. கமான். அந்தி மாலை இந்த பொழுதினிலே நீளாதோ உன்னருகில், விடியும் வரை உந்தன் விழியினிலே முடியாதோ என் பொழுதே. நீ என் அருகினிலே அன்பினிலே மூழ்கிடவே, சோகம் விலகிடவே, மூச்சு காற்றின்றி என் விரலால் உன் இதழை பறிப்பேனே நானே. அந்தி மாலை இந்த பொழுதினிலே நீளாதோ உன்னருகில். இதேயதோ இதேயதோ சுகமது
ததோம் 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 ததீம் சரிகம தோம் ததோம் 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 ததீம் தீம் தீம். வந்து ஊடல் கொண்டாயே என்னில் புதுவித பந்தம் சேருதோ நம்மில் புதுவித ஜனனம் புது புது புதுவித சுகமும் ஜன்மம் போதுமே கனவாய் நிறைவேனே அந்தி மாலை இந்த பொழுதினிலே நீளாதோ அருகில்